Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான டிஃபரண்டான ஒரு ரெசிபி. பொதுவா கொத்தமல்லி நம்ம கார்னிஷிங்காக யூஸ் பண்ணிருப்போம் இல்லனா சட்னி துவையல் அந்த மாதிரி அரைச்சு சாப்பிட்டுருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொத்தமல்லி கூட்டு. ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. உங்க வீட்ல வேற எதுவுமே இல்லனா கூட இந்த கொத்தமல்லி வச்சு நீங்க சூப்பரா ஒரு கூட்டு செஞ்சிடலாம். வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். கொத்தமல்லி கூட்டு செய்யறதுக்கு துவரம் பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கோம். 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ 4 பேர் சாப்பிட்றதுக்கான துவரம்பருப்பு 50 கிராம் எடுத்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம். அந்த 10 நிமிஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து துவரம்பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து உல வச்சுருக்கோம். தண்ணி நல்லா சூடாகிற டைம் வரைக்கும் அது நல்லா ஊறும். இப்போ நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து தண்ணி கொதிக்கும் போது போட்டோன்னா உங்களுக்கு பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஒலை கொதிக்கும் போது நம்ம சேர்த்துட்டோம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். துவரம்பருப்போடு நம்ம மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், வீட்டில் உள்ள கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு கூட்டாக அது இருக்கும். இது கூடவே கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொதுவாகவே பருப்பு வேக வைக்கும் போது நம்ம 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்ப்போம். உங்களுக்கு நல்லா வெந்து உதிரியாக வரும். கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வந்ததும் நல்லா குக் பண்ணணும். பருப்பு வந்து நல்லா வெந்து வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கொத்தமல்லி வச்சு மட்டும்தான் செய்ய போகிறோம். பொதுவாக கூட்டுக்கெலாம் கொத்தமல்லி தூவிருப்போம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லியை போட்டு தான் இந்த கூட்டையே செய்ய போகிறோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா பருப்பு வெந்துருச்சு. பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இருந்தது. இப்போது இது கூட வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவு நல்லா கை நிறைய எடுத்து கொத்தமல்லி சேர்த்துருந்தேன் பொடியாக நறுக்கி. ரொம்ப பொடியாக இல்லை, 1க்கு 2 நறுக்கிட்டு நல்லா 2 கையளவு நீங்கள் சேர்க்கலாம் 50 கிராம் பருப்புக்கு. கொத்தமல்லி உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, ரொம்ப மீடியமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கொத்தமல்லி நல்லா கொதித்து வரும்போது நம்ம வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு கொத்தமல்லி நல்லா வெந்துடும். ஸோ இப்போ அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ள நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். ரொம்ப சிம்பிள். ஒரு 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த கூட்டு செஞ்சிடலாம். சாப்பாடு வடிக்கிறதோ இல்லை குக்கரில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இந்த கூட்டு செஞ்சிடலாம். இப்போது ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இது கூடவே நம்ம வந்து காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கையளவு. எல்லாமே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவு நமக்கு மனக்கணக்கு தான் எவ்வளோ சேர்க்கணுன்றது. ஸோ நல்லா வந்துட்டு தக்காளி 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கூட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகா, காஞ்ச மிளகா காரம் தான். ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு காரம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா, காஞ்ச மிளகா வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். ஒரு ஹெல்த்தியான இந்த கூட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா கொத்தமல்லியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும், கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்துட்டு கரைச்சி வெளியேற்றும்னு சொல்லுவாங்க. பிளட் சுகர், அதாவது சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதையே நம்ம ஃபுட்டாக எடுத்துக்கும் போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியாச்சு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை அந்த வெந்துட்டு இருக்க கூட்டில் சேர்க்க போகிறோம். கூட்டில் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கூட்டில் இருக்க அந்த தண்ணி எக்ஸஸ் வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு கடையும் போது உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு இது பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம அந்த தண்ணியை நீர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த வதக்குன தக்காளி வெங்காயத்தை சேர்த்து நல்லா கடைய போகிறோம். ஸோ பாருங்கள், இப்போது தண்ணி நல்லா நீர்த்து எடுத்தாச்சு. இப்போது இது கூட நம்ம வதக்கின வெங்காயம், தக்காளியை சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் நெய் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் வந்துட்டு இந்த கூட்டு செய்வீங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மத்து வச்சு நல்லா ஃபைனாக கடைஞ்சி எடுத்துக்கோங்க. மிக்சியில் நீங்கள் சப்போஸ் அடிக்கிற மாதிரி இருந்தால் ரிவர்ஸில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்தா போதும். ரொம்ப வந்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுக்க தேவையில்லை. 1க்கு 2 நல்லா கடைஞ்சிக்கலாம்.
அந்த தண்ணியை ஏன் நீர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா தண்ணியோட உங்களுக்கு கடைய முடியாது. ஸோ நீர்த்து எடுத்த தண்ணியை திருப்பி நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம். அப்போலாம் வந்து வீட்டில் எந்த பொருளும் இல்லை அப்படின்னா உடனே கொத்தமல்லியை போட்டு இந்த மாதிரி கூட்டு வந்து செஞ்சுருவாங்களாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா கடைஞ்சிட்டு அந்த பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த பருப்பு தண்ணியை நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இந்த தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டான சிம்பிளான கூட்டு வந்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொத்தமல்லியில் அவ்வளோ நல்லது இருக்குது. நம்ம வந்து வெறும் கார்னிஷிங்காகவும் ஃப்ளேவருக்காக மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கொத்தமல்லி இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான கூட்டும் செய்யலான்றது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டு, அந்த சூட்லேயே நெய் விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மெல்ட் ஆகி நல்ல மணமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான கூட்டு ரெடி. கொத்தமல்லி கூட்டுன்றதே தெரியல. ஏன்னா ரொம்ப கொத்தமல்லியோட ஃப்ளேவர் ஜாஸ்தியாக இருந்தாலும் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து அப்படி தெரியவே இல்லை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சூப்பரான கொத்தமல்லி கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.